உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன் 1964ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் ஒரு புயல் வந்து அந்த இடத்தையே சின்னாபின்னமாக்கிருச்சு. இப்போ திட்வா புயல் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதே மாதிரி ஒரு கோரச்சம்பவம் மறுபடியும் நிகழ வாய்ப்பு இருக்கா? 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு மணி 11:17க்கு அடித்த காற்றுகள், அயர்ந்து உறங்குகிற மீனவர்கள், இயற்கையாக தமிழர்களுடைய சொர்க்க பூமியாக அமைந்த துறைமுகம் தந்த தனுஷ்கோடி, காலம் முழுவதும் உழைத்த மீனவர்கள் அன்று இரவும் அப்படித்தான் உறங்குவதற்கு தயாரானார்கள். அன்று மாலை செமினி கணேசனும் சாவித்திரியும் குழந்தை வரம் கேட்டு ராமேஸ்வரம் வந்துவிட்டு தனுஷ்கோடியில் போய் கால்வதித்து விட்டு வரலாமே, அங்குதான் ராமர் நின்றதாக ஒரு தகவல். இல்லை, ராவணனும் வந்து இறங்கிய தேசம். எழும்பூரில் 80 ரூபாய்க்கு பயணச்சீட்டை தொடர் வண்டியில் எடுத்தால் ஈழ தாயகமாம் யாழ்ப்பாணத்தில் போய் இறங்கி வரலாம். ராமநாதபுரம் ஜில்லாவில் இருக்கிற அனைத்து திரையரங்குகளிலும் எம்ஜிஆர் படத்தையும் சிவாஜி கணேசன் படத்தையும் சிவகுமார் படத்தையும் பார்த்துவிட்டு இரவெல்லாம் கடற்கரை மணலில் உறங்கிவிட்டு மறுநாள் பண்டமாற்று முறையில் பொருள்களை வாங்கி செல்லுகிற பங்காளிகளாக வாழ்ந்த தமிழீழ தாயகத்திய மக்கள் இன்றைக்கு கடல்கோள் அளவுகளால் அவர்கள் தனியாக ஒரு தேசத்தில் சிக்குண்டு சிதையுண்டு கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தனுஷ்கோடி அழிந்தே போனது. இன்று வரை துறைமுகத்தை தேடுவது மட்டுமல்ல, வந்த தொடர்வண்டியின் பெட்டிகளையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது தமிழ்நாடு. டிட்வா புயலோட கோரத்தாண்டவத்தில் இலங்கையே வந்து சிக்கி சின்னாபின்னமாயிருச்சு. ஏறக்குறைய 355 பேர் பலியாகியிருக்காங்க. டிட்வா புயல் இப்போ சென்னையிலையும் தமிழ்நாட்டையும் கூட அதோட கோரத்தாண்டவத்தை வந்து காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் வந்து சில பேர் வந்து பலியாகிருக்காங்க. டிட்வா திருப்பி படிங்க. டிட்வா வா இட் தி வாட்டி வதைக்கிற புயலாக. ஆமாம், தமிழீழ தாயகத்தை குறிவைத்து தாக்கி துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் சென்னை மாநகரத்திற்குள் தண்ணீரில் தத்தளிக்கிற காட்சி தாங்க முடியாத வேதனை. உரைகள் இல்லாமலேயே சாக்குடைக்கில் இறங்கி அடைப்புகளை எடுக்கிற அவலச்சூழல் சென்னையில் இப்பொழுது நடையும் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு யாராவது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களா? தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிற துப்புரவு பணியாளர்கள் அரசியல் சோறு போட வேண்டும். இப்போ அரசுக்கு பெரிய கவலை என்னென்னா, அந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மரங்கள் ஒடியாமல் போச்சே, ஒடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தொகையை ஒதுக்கி லாபம் பார்த்து கொள்ளையடிச்சிடலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த மழை இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது. மழைநீர் எளிதாக பக்கிங்காம் கால்வாய்க்கு சென்றுவிடும் என்று பகட்டு வார்த்தை சொன்னார்கள். 4000 கோடி நக்கிக்கிட்டு போனதை நாம் பார்த்துக்கணும். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய ஆதரவாளர் திரு முகில் வீரப்பன் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். 1964ஆம் ஆண்டு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடியில் ஒரு புயல் வந்து அந்த இடத்தையே சின்னாபின்னமாக்கிருச்சு. இப்போ திட்வா புயல் வந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதே மாதிரி ஒரு கோரச்சம்பவம் மறுபடியும் நிகழ வாய்ப்பு இருக்கா? 1964ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 22ஆம் தேதி இரவு மணி 11:17க்கு அடித்த காற்றுகள், அயர்ந்து உறங்குகிற மீனவர்கள், இயற்கையாக தமிழர்களுடைய சொர்க்க பூமியாக அமைந்த துறைமுகம் தந்த தனுஷ்கோடி, விடிந்தால் மழை நிச்சயமாக கொட்டும், நாம் எந்த காலத்திலும் கடலுக்குள் இப்பொழுது செல்ல முடியாது என்று காலம் முழுவதும் உழைத்த மீனவர்கள் அன்று இரவும் அப்படித்தான் உறங்குவதற்கு தயாரானார்கள். அன்று மாலை செமினி கணேசனும் சாவித்திரியும் குழந்தை வரம் கேட்டு ராமேஸ்வரம் வந்துவிட்டு தனுஷ்கோடியில் போய் கால்வதித்து விட்டு வரலாமே, அங்குதான் ராமர் நின்றதாக ஒரு தகவல். இல்லை, ராவணனும் வந்து இறங்கிய தேசம் என்றெல்லாம் புராண இதிகாசங்கள் புழுகு முட்டைகளை அவிழ்த்து விட்டிருக்கிற அந்த மண்ணில் எம் முப்பாட்டன் சேது மன்னன் ஆண்ட தேசத்தின் கடைக்கோடி எல்லை. வழக்கம் போலதான் அந்த மாநகரம் துறைமுகம் காட்சி தந்தது. எழும்பூரில் 80 ரூபாய்க்கு பயணச்சீட்டை தொடர் வண்டியில் எடுத்தால் ஈழ தாயகமாம் யாழ்ப்பாணத்தில் போய் இறங்கி விடலாம். ஒரே பயணச்சீட்டு. 4 மைல் ட்ரெயின் தொடர் வண்டி தனுஷ்கோடி துறைமுகத்தில் நிற்கும். அதை தாண்டி அரிச்சல் முனை வரை அந்த தொடர் வண்டி செல்லும். அரிச்சல் முனை தான் கடைசி, தனுஷ்கோடி கடைசி அல்ல. சரி. 4 மைல் கப்பல் வந்ததற்கு பிறகு பண்டமாற்று முறைகள் பரிமாறப்படும். ராமநாதபுரம் மாவட்டங்களில் விளைந்த மிளகாயும், காரைக்குடி போன்ற பகுதிகளில் விளைந்த வேர்க்கடலையும், புதுக்கோட்டை பகுதிகளில் விளைந்த மக்காச்சோளங்களும் பண்டங்களாக பரிமாறம் செய்யப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளைந்த புளியும், மதுரை மாவட்டத்தில் விளைந்த மல்லிகையும்
பண்டமாற்று முறைகளாக பரிமாறப்பட்டது. தஞ்சையில் விளைந்த நெல்கள் அரிசிகளாக கொண்டு போன தருணம். ஈழத்திலிருந்து பனைமரத்தில் உருவாக்கப்பட்ட பனவெல்லமும் பனங்கற்கண்டும் பதநீரும் பனங்கல்லும் பரிமாறப்பட்டது. யாழ்ப்பாண தேங்காய்கள் கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்பட்டன. தமிழர்கள் உறவுகளாக வாழ்ந்தார்கள். காலையில் தூக்குச்சட்டியில் பழைய கஞ்சி எடுத்துக்கொண்டு 4 வெங்காயத்தை உருத்தி போட்டு போர்ட்மெயில் கப்பலில் ஏறி போர்ட்மெயில் ட்ரெயினில் ஏறி ராமேஸ்வரத்தில் இறங்குவார்கள், மண்டபத்தில் இறங்குவார்கள். ராமநாதபுரம் ஜில்லாவில் இருக்கிற அனைத்து திரையரங்குகளிலும் எம்ஜிஆர் படத்தையும் சிவாஜி கணேசன் படத்தையும் சிவகுமார் படத்தையும் பார்த்துவிட்டு இரவெல்லாம் கடற்கரை மணலில் உறங்கிவிட்டு மறுநாள் பண்டமாற்று முறையில் பொருள்களை வாங்கி செல்லுகிற பங்காளிகளாக வாழ்ந்த தமிழீழ தாயகத்திய மக்கள் இன்றைக்கு கடல்கோள் அளவுகளால் அவர்கள் தனியாக ஒரு தேசத்தில் சிக்குண்டு சிதையுண்டு கிடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மிகப்பெரிய காற்று அடிக்க தொடங்குகிறது. குஜராத்திலிருந்து வருகை தந்த 64 மாணவர்கள் அந்த தொடர் வண்டியில் பயணிக்கிறார்கள். ஆக இரவு சரியாக 12 மணி 10 நிமிடத்திற்கு தனுஷ்கோடியில் அந்த தொடர் வண்டி நின்றுவிடும். அரிச்சல் முனை இரவு பயணம் செல்லாது. ஏதோ ஒரு இந்தி பாடலுக்கு அந்த குஜராத் மாணவர்கள் ஆடலுடன் பாடலுடன் கூடிய மனசந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார்கள். கருவாடுகளும் மீன்களும் ஏற்றுமதி செய்வதற்கு தகுந்த இடம் தனுஷ்கோடி என்பதால் கருவாட்டு மூட்டைகள் தொடர்வண்டி நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. பிடித்து வரப்பட்ட மீன்கள் பெட்டிகளில் அடைக்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் போய் இறங்கும், சென்னையிலும் இறங்கும். அப்படித்தான் அந்த இரவு கழிந்தது. இன்னும் சற்று நேரத்தில் என்ன நடக்கிறது என்றே உணராமல் இருந்த மக்கள், கர்த்தரே நாங்கள் செய்த பாவங்களை எல்லாம் நீர் மன்னித்தருள்வாயாக. புதிதாக கட்டப்பட்ட தேவாலயத்திலிருந்து ஆலய மணி அடித்து கொண்டே இருக்கிறது காற்றில். ஃபாதர்கள் பாதிரியார்கள் ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்கப் போகிறது என்று ஏங்கிக் கொண்டிருந்தார்கள். விரைவாக வந்த போர்ட்மெயில் ட்ரெயின் தனுஷ்கோடியை இன்னும் 6 நிமிடங்களில் தொட்டுவிடும். தண்டவாளத்துக்குள் தண்ணீர் நிரம்பி இருந்தது. உதவி ஓட்டுநர் கேட்கிறார், ஓட்டலாமா நிறுத்தி விடாமா? 6 நிமிடத்திற்குள் தனுஷ்கோடி அடைந்து விடலாம், ஓட்டலாம். தொடர்வண்டி மெதுவாக நகர்ந்தே வந்தது. ஆலயமணி சத்தங்கள் அடித்து கொண்டிருந்தது. மக்கள் தெரித்து ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். கடற்கரை மணலில் கோவணத்துடன் ஓடிய எம் தமிழர்கள் தொடர்வண்டி நிலையத்தின் கூரைகளிலும் பள்ளிக்கூடத்து பேருந்தின் மேற்பரப்பிலும் பேருந்து நிலையத்தின் மேற்கூரையிலும் ஏறி தங்கள் உயிரை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் பரிதவித்தார்கள். என்ன நடக்கப் போகிறது என்று அந்த கும்மிருட்டுக்குள் மக்கள் புலங்காகிதம் அடைந்து கொண்டிருந்த நேரத்தில் அடித்த சூறைக்காற்றுக்கு அல்லோகலப்பட்ட அலைகள். இயற்கை துறைமுகமாக இருந்த எம் தமிழர்களுடைய பொக்கிஷம் தனுஷ்கோடி 6 நிமிடத்திற்குள் தவிடுபொடியாகி காணாமல் 6 நிமிஷத்தில் வந்த தொடர்வண்டி காணவில்லை. நூற்றுக்கணக்கான மக்கள் என்ன செய்தார்கள் என்றே தெரியாமல் திகைத்தது தனுஷ்கோடி. அவ்வளோ வேகமான காற்று. ஆமாம், காற்றுகள் கடந்து போய்விட்டது. இப்பொழுது டிட்வா புயல் எங்கே தோன்றியதோ அங்கேதான் அந்த புயலும் தோன்றியது. அதே அபாயம் தமிழ்நாட்டுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு குறைவு என்று வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் மழையால் மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறது. அன்றைய தினம் காற்றால் கடல் அலைகளால் ஒரு பெரிய பாதிப்பை உருவாக்கியது. தனுஷ்கோடி அழிந்தே போனது, வெடிந்தது. அரசுக்கு தகவல் தெரிவிப்பதற்கு தந்திகள் இல்லை, தொடர்புகள் இல்லை. பக்தஸ்தலம் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருந்தார். எதிர்க்கட்சி வரிசையில் கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் களமாடிக்கொண்டிருந்தார். தனுஷ்கோடியில் என்ன நடந்திருக்கிறது என்றே தெரியாமல் திகைத்து போய் 2 நாட்களுக்கு பிறகு பக்தவச்சலம் அவர்களுக்கு தனுஷ்கோடி அழிந்து போனது என்கிற தகவல் கிடைக்கிறது. 3வது நாள் அல்ல 4வது நாள் பதறி அடித்து முதலமைச்சர் தனுஷ்கோடிக்கு வருகிறார். எதிர்க்கட்சி வரிசையில் இருந்த காமராஜர் அவர்களும் கக்கன் அவர்களும் களத்திற்கு செல்லுகிறார்கள். அப்பொழுதுதான் ஜவஹர்லால் நேரு மறைந்த நேரம். காங்கிரஸ் துக்கத்தில் இருந்த காலம். ரொம்ப இக்கட்டான சூழல். போய் பார்த்தார்கள். அலைகள் அடித்து ஒதுங்குகிற இடத்தில் 1000 மனித சடலங்கள். கனவுகளை சிதைத்து போட்டது தனுஷ்கோடி. வந்த தொடர்வண்டியின் தண்டவாளங்கள் மட்டுமே நெளிந்தும் கிழிந்தும் கிடந்தது. அதனுடைய உருளைகள் எல்லாம் ஓரத்தில் தண்ணீரால் அடித்து கிடந்தது. பயணிகள் அமர்கிற பெட்டி காணாமலேயே போனது. 64 குஜராத் மாணவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்றே தெரியாமல் போனது. எந்த பிணங்களை எப்படி அடையாளப்படுத்துவது? அனைத்தும் உப்பி போய் கிடந்தது. சொல்ல முடியாத துயரங்களை தந்த தனுஷ்கோடியின் நினைவலைகள், காணாமல் போன தொடர்வண்டி நிலையம், உருக்குலைந்து போன பேருந்து நிலையம், சிதறடிக்கப்பட்டு சிலுவையோடு நின்ற அந்த தேவாலயம் எல்லாம் காற்றின் வெள்ளத்தில் அடித்து நொறுக்கப்பட்டது. தனுஷ்கோடி அழிந்தே போனது. இன்று வரை துறைமுகத்தை தேடுவது மட்டுமல்ல, வந்த தொடர்வண்டியின் பெட்டிகளையும் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது தமிழ்நாடு. டிட்வா புயலோட கோரத்தாண்டவத்தில் இலங்கையே சிக்கி சின்ன பின்னமாயிருச்சு. ஏறக்குறைய 355 பேர் பலியாகியிருக்காங்க. அவங்களுடைய குடும்பத்தினருக்கு நமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். அதோட 700 பேர் மாயமாயிருக்காங்களாம். இப்போ என்னன்னா சார், இப்போ டிட்வா புயல் இப்போ சென்னையிலையும் தமிழ்நாட்டையும் கூட அதோட கோரத்தாண்டவத்தை காட்டிக்கிட்டு இருக்கு. இங்கேயும் சில பேர் பலியாயிருக்காங்க.
இது வந்து எப்படி தொடரும்? இதுக்கு வரக்கூடிய நாட்கள்ல புயல்லாம் எப்படி சார் இருக்க போகுது? டிட்வா திருப்பி படிங்க. திட்வா வா இட் தி வாட்டி வதைக்கிற வாட்டி புயலாக வதைக்கிறது. ஆமா தமிழீழ தாயகத்தை குறிவைத்து தாக்கியிருக்கிறது. ஆமா இலங்கை பகுதிக்குள் ஒரு மிகப்பெரிய தாண்டவத்தை இந்த டிட்வா புயல் வாட்டி வதைக்கவில்லை. 35 ஆண்டு காலம் என் மக்கள் இனத்திற்காக ஆயுதம் ஏந்தி போராடி ஒரு தாயக கனவோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலப்பகுதியில் ஆழி பேரலை வந்து மிகப்பெரிய அழிவை தமிழீழ தாயகத்திற்கு கொடுத்தது. இன்றைக்கு டிட்வா புயல் என்கிற அந்த வாட்டி வதைக்கிற புயல் என் தமிழீழ தாயகத்தை புரட்டி போட்டிருக்கிறது. நம்மளுக்கு கிடைத்த 11 மணி நிலவர தகவலின்படி 356 பேர் இறந்திருக்கிறார்கள். ஆமா. கிட்டத்தட்ட 7000த்திற்கு மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாக ஒரு செய்தி. 1420 வீடுகள் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தோவளை, யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, வடமராட்சி, வவுனியா போன்ற இந்த தமிழர்கள் வாழ்கிற இந்த சொர்க்க பூமியில் இந்த புயல் கோர தாண்டவத்தை கொடுத்திருக்கிறது. இலங்கை என்று சொல்லக்கூடிய பகுதி அல்ல, தமிழீழ தாயகத்திலிருந்து 356 கிலோமீட்டர் மையங்கொண்ட இடத்தில் உருவான இந்த டிட்வா புயல் மணிக்கு 7 கிலோமீட்டர் வீதம் மெதுவாக நகர்ந்து 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 வந்து தமிழீழ தாயகத்தை அழித்துடித்திருக்கிறது. பொருளாதார ரீதியில் ஒட்டுமொத்த இலங்கையும் சிதைந்து போய் கிடக்கிற இந்த சூழலில் தமிழீழ தாயகத்தில் இப்பொழுது நெற்பயிர்கள் கற்பப்பையை விட்டு வெளியே வருகிற காட்சிகள். இன்னும் 10 நாள் முடிந்தால் பூமி தாயை தொட்டு வணங்கி தன் கூனி முதுகை குறுகியவாறு கும்பிட்டு பார்க்கிற நெல்மணிகள். இன்றைக்கு தண்ணீருக்குள் மூழ்கி செய்வதறியாமல் தமிழீழ தாயகம் திகைத்து கிடப்பதை நாம் பார்க்க முடியும். 600க்கும் மேற்பட்ட மாடுகளை காணவில்லை, 4000த்திற்கும் மேற்பட்ட ஆடுகள் இதுவரை காணவில்லை என்று தகவல். ஆயிரக்கணக்கான விலங்குகள் பாதிப்படைந்திருக்கிறது. 3 நாட்கள் போட்டு துவம்சம் செய்திருக்கிற டிட்வா புயல் தலைமன்னாரை தாண்டி தொடுகிற போது நாம் பேசிக்கொண்டிருக்கிற நேரத்தில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த தாழ்மண்டலமாக உருவாக்கி 50 கிலோமீட்டர் சென்னைக்கு தென்கிழக்கே மையம் கொண்டிருக்கிறது. பாண்டிச்சேரியிலிருந்து வெறும் 36 கல் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக தகவல். வானிலை மையங்கள் கிட்டத்தட்ட 70லிருந்து 90 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றெல்லாம் கணித்தார்கள். எல்லாம் பொய்யானது. ஆமாம். அனைத்தையும் பொய்யாக்கி விட்டு டிட்வா புயல் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விகளை நேற்று மாலை 5:30 மணி நிலவரப்படி பார்த்தால் அது சற்று வலுவிழந்திருக்கிறது என்று ஆய்வாளர்கள் கூறினார்கள். செய்திகள்லாம் வந்தது. ஆமாம். சில ஆய்வாளர்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் டிட்வா புயலை, எங்கே என்றே தெரியாமல் இருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்று வரை. ஆனால் சென்னை மாநகரம் இப்பொழுது தத்தளிக்க தொடங்கி இருக்கிறது. 3000 கன அடி தண்ணீரை பூண்டி ஏரியிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது. 3500 அடி அளவு வந்த தண்ணீரை இப்பொழுது 500 அடி குறைத்து இப்பொழுது தண்ணி திறக்கப்பட்டிருக்கிறதாக செய்தி. ஆனால் ஒரு பக்கம் தண்ணி ஏறிக்கொண்டிருக்கிறது. வீதிகளில் மீன்பிடிக்கிற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது சென்னை மாநகரத்தில். 2023 மாதிரியா? ஆமாம். 4000 கோடியை நக்கி தின்னவர்கள் யார் என்றே தெரியாமல் போனது. இன்றைக்கு சாக்கடை நீரும் மழை நீரும் ஒன்றாக கலந்து சிங்கார சென்னையை சிதைத்து கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. சரி, காவிரி டெல்டா மாவட்டங்களில் விளைந்த நெற்பயிர்களை காணாமல் காட்சி தருகிறது வயற்காடுகள். கடலும் வயலும் ஒன்றாக இருக்கிறது. முதல்வர் கூட சொல்லியிருக்காரு, என்னன்னா நெற்பயிர்கள் என்னென்ன டேமேஜ்லாம் ஆயிருக்கோ அதுக்கெல்லாம் வந்து கணக்கெடுத்து ஆய்வு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப கொடுத்துருவார். மத்திய வங்கிகளில் இருக்கிற விவசாயிகளுடைய பயிர்க்கடன் திட்டத்தை முதல்வர் ரத்து செய்வாரா? விவசாயிகள் அனைத்தும் மத்திய அரசினுடைய சார்பாக இயங்கக்கூடிய வங்கிகளில்தான் நகைகளை அடகு வைத்திருக்கிறார்கள். கூட்டுறவு வங்கிகளில் மிக மிக குறைவு. கூட்டுறவு வங்கியில் நகைகளை வைப்பவர்கள் குறிப்பாக வசதி படைத்தவர்கள் தான் வைப்பார்கள். அப்போ தானே தள்ளுபடியாகும். இங்கே துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்த பணியாளர்களாக வேலை செய்யக்கூடியவர்கள் சென்னை மாநகரத்திற்குள் தண்ணீரில் தத்தளிக்கிற காட்சி தாங்க முடியாத வேதனையை தருகிறது. உரைகள் இல்லாமலேயே சாக்குடைக்கில் இறங்கி அடைப்புகளை எடுக்கிற அவலச்சூழல் சென்னையில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது காட்சிகள் இருக்கு. சாதாரண நாள்லேயே அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இப்போ வந்து மழை, இப்போ எங்கே பார்த்தாலும் தண்ணியாக இருக்குது, வெள்ளம் வருது. இப்போ அவங்களோட கஷ்டம் இன்னும் அதிகமாக இருக்குமே. நான் கேட்குறேன், அவர்களுக்கு யாராவது இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்களா? இந்த அரசின் 3 வேளை உணவு திட்டம் சொல்லுகிறார்கள். தனியார் மயமாக்கப்பட்டிருக்கிற துப்புரவு பணியாளர்கள் அரசியல் சோறு போட வேண்டும். இந்த கேள்வி எல்லாரோட கேள்வியாகவும் இருக்கு. ஒன்று. கேட்கவே இல்லை, வேலையை தான் நிரந்தரம் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, ஆமாம்,
எங்களுக்கு தேவை சோறு அல்ல, எங்கள் வீட்டில் இருக்கிற அனைவருக்கும் சோறு போடுவதற்கு சம்பளத்தை ஏற்றித்தார் அல்லது வேலையை நிரந்தரம் செய்யுங்கள், இதுதான் அவங்க தனியார் மயமாக்க வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சென்னை மாநகரம் வந்து காற்று அடிச்சிருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தூங்கா வாகைகள் அனைத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கும். இப்போ அரசுக்கு பெரிய கவலை என்னன்னா, அந்த அரசியல்வாதிகளுக்கு இந்த மரங்கள் ஒடியாமல் போச்சே, ஒடிஞ்சிச்சுன்னா அதில் ஒரு தொகையை ஒதுக்கி லாபம் பார்த்து கொள்ளையடிச்சிடலாமேன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற நேரம் இந்த மழை இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது. காற்று அடித்திருந்தால் குதூகலித்திருப்பார்கள் அரசியல்வாதிகள், ஆளுகிற அரசியல்வாதிகள். மக்களை பாதுகாக்க தானே இந்த செயல்பாடுகள்லாம் பண்ணுறாங்க அரசு. எந்த இடத்துலையாவது சென்னை நகரத்திற்குள் நிழற்குடை உண்டா? நிழற்குடை பேரில் கொள்ளையடித்து வைத்திருக்கிற ஏதோ ஒரு கொடை மாதிரி வச்சுருக்காங்க, அது கொடை இல்லை. மனிதர்கள் நிற்பதற்கு கூட தகுதியற்ற நிழற்குடைகள், அது வெயில கீழே இறக்குது, மேலே பிளாஸ்டிக் மாதிரி போட்டிருக்கான், தண்டி கம்பி போட்டிருக்கான், எதுக்குன்னே தெரியல. அந்த கம்பி எதுக்குடானா தாங்கி பிடிக்கலாம், கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக இங்கே நிழற்குடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. ஒப்பனை இறைன்னு ஒன்று இருக்குது, அதெல்லாம் இப்போ தண்ணிக்குள்ள அடக்கு தெரியுமில்ல. மலமும் மழை தண்ணீரும் ஒன்றாக இருக்கிறது ஒப்பனை அறைக்குள். நல்லா இருக்குல்ல? மக்களுக்கு எங்கேயுமே இது பயனுள்ளதா திட்டமாக தெரியலையே இது. அப்போ எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு. அந்த காலத்தில் தார் சாலை போட்டானா தண்ணி சர்றையில் போடுவான், தார் கலந்து ஊற்றுவான். மதிய பள்ளிக்கூடம் விட்டாங்கன்னா இன்றைக்காவது ஒரு நாள் நம்ம அந்த தார் சாலையில் வர முடியாது, பொங்கியிருக்கும். தார் அவ்வளவு கலந்து அழகாக வச்சுருப்பான், வெயில் காலங்களில் பொங்கிடும், அவ்வளவு தார் போடுவான். ஆனால் இப்பொழுது சரளை என்கிற பெயரில் கோலமாவில் தார் சாலை அமைக்கிறார்கள். அதுலேயும் முறைகேடு. நீங்கள் சிறுஞ்சிரலைக்கு ஒரு கூடுதல் தொகை, ஏன்னா அந்த மிஷின் அரைக்கிறதுல இவ சின்னதாக கொண்டு வரதுக்கு ஒரு கூடுதல் தொகை, அது பெரிய சரளைக்கு ஒரு தொகை. பெரிய சரலை வாங்கினோம்னா இங்கே கொள்ளையடிக்க முடியாது. சிறிய சரலை வாங்கினா 2 விதத்தில் கொள்ளையடிக்கலாம். ஒன்று, அந்த சிறு சரலை வாங்குறதுல கொள்ள, அது தார் சாலை போட்டு உடனே பேந்துட்டு வர்றதுல ஒரு கொள்ளை. இப்போ சென்னையில் இருக்க ரோடு வந்து இந்த மலைக்கு வந்து தாங்காது இல்லை. இப்போ அது போன மலைக்கே முடிஞ்சு போச்சு. புதைகுழிகளாக அவ்வளோ இருக்குது. இப்போ சிங்கார சென்னைன்னு சொல்லி அறிவிச்சது நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி அறிவிச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு விவரம் தெரியாது சிங்கார சென்னைன்னு சொன்னால். இன்னைக்கு வரை சிங்கார சென்னையாக மாறி இருக்கிறதா? இப்போ மழை பெய்து கொண்டு இருக்கிறது எல்லா இடத்திலும். வியாசர்பாடிக்கு போயிட்டு வந்தேன். கால்பந்தாட்ட மைதானம் இன்றைக்கு மிகப்பெரிய கம்மாயாக மாறிடுச்சு. கூவம் நதிகள் கரை புரண்டு ஓடுகிறது தண்ணி. இப்போ எல்லா கூவ நதிகளும் கழுவப்பட்டு கொண்டிருக்கிறது சாக்கடையிலிருந்து. இவங்க சுத்தம் பண்ணலை, மழையே சுத்தம் செய்கிறது. இதில் இப்போ இந்த மெட்ரோ திட்டம்ங்கிற திட்டத்தினால மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளானது மக்கள் தான். எல்லா இடத்துலையும் சகதியில் நடக்க வேண்டிய அவலச்சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த புயலானது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகியிருக்கிறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளம் அதிகமாக வந்துச்சுன்னா அது வந்து பக்கிங்கம் கால்வாய் மூலமாகவோ இல்லை கூவம் அது ஆறு மூலமாகவோ வந்து கடலில் போய் கலக்குது. ஆனால் இப்போ வந்து கடல் நீரே வந்து உள்ளே வர ஒரு அதிர்ச்சிகரமான தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நாளப்போக்கில் சென்னைக்கு ஒரு பேரபாயம் இல்லை. இது பூம்புகார் மாநகரம் அளிக்கப்பட்டது நினைவுக்கு வருகிறது. ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், 32 கல் தொலைவில் பூம்புகார் மாநகரம் இன்றும் கடல் கொடியில் காட்சி தருவதாக சொல்லுகிறார்கள். அது ஒரு வணிக மாநகரம், நம்மளுக்கு வரலாறு இருக்கிறது. சென்னையும் ஒரு துறைமுக நகரம் என்பதால் கடல்கோள் அளவுகளால் இன்றைக்கு பனிப்பாறைகள் உருகி கடலை நோக்கி பயணிக்கிறது. பனிப்பாறைகள் கரையை தொடங்கிவிட்டால் கடலும் ஏறத் தொடங்கும். ஆக தமிழ்நாட்டில் சென்னை மாநகரம் எப்பொழுதும் பாதிப்புக்குள்ளாகும் என்பதை ஆய்வாளர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள். இதைவிட இங்கே மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள், சென்னை மாநகரை ஒரு பக்கம் மாசு கட்டுப்பாடு அளிக்கிறது, மாசுவால் அழிந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் கடல்கோள் அளவுகளால் அழிய தொடங்குகிறது என்றால், இன்னொரு பக்கம் ஆட்சியாளர்களுடைய கொள்ளையால் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் நினைவூட்ட கடமைப்படுத்தும். ஆக எதிர்காலத்தில் சென்னை மாநகரம் தேட வேண்டிய சூழலுக்கு அமைந்து விடுமோ என்கிற அபாயம் நமக்கு தோன்றுகிறது. அவரவர் உடைமைகளையும் அவரவர் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய தருணம் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. கொட்டுகிற மழையில் எத்தனை உயிர்கள் பலியாகுமோ என்கிற பயம் நமக்கு தொற்றிக் கொண்டிருக்கிறது. இதுவரை ஆட்சியாளர்கள் எவரும் இந்த மழைக்கு முடுக்கிவிடப்படவில்லை. நிவாரண முகாம்லாம் தயாராக இருக்குன்ற மாதிரி அமைச்சர்லாம் சொல்லிட்டு இருக்காங்களே சார். எதுக்கு? மக்கள் எதுவும் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த முகாமில் போயிட்டு அவங்கள தங்க வைக்க. தயவு செய்து அந்த அதிகார போதையில் உள்ளவர்களுக்கு சொல்லுவேன், சோறு போடுகிற என்கிற சொல்லாடலில் கொள்ளையடித்து விடாதீர்கள். அதுவும் நடக்கும். இன்னொன்று நடக்கும், நிவாரணப் பொருட்களை கொடுக்கிறோம் என்று வசூல் செய்வார்கள், அதிலே கொள்ளை நடக்கும். நடந்ததை சொல்லுகிறேன். மக்கள் எல்லாவற்றிற்கும் தயாராக வேண்டிய சூழல் தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது என்றால் இந்த ஆட்சியாளர்களின் மோசமான அவலமான அணுகுமுறை திட்டங்கள். மழைநீர் எளிதாக பக்கிங்காம் கால்வாய்க்கு சென்றுவிடும் என்று பகட்டு வார்த்தை சொன்னார்கள். 4000 கோடி நக்கிக்கிட்டு போனதை நாம் பார்த்து கொண்டிருக்கோம். எங்கே போனதுன்னே தெரியல. மக்களை ஏமாற்றுகிறார்கள். ஏமாற்றுவது மக்கள் தான். கிட்டத்தட்ட 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இன்னொரு 4 மாதத்தில் தேர்தல் வேறு வருது. இது வந்து தேர்தலில் வந்து கண்டிப்பாக பிரதிபலிக்கும்னு இன்றைக்குள்ள ஆட்சியாளருக்கு நல்லாவே தெரியுமே. அதுலேயுமா ஒரு இந்த மாதிரி கவனக்குறைவாக இருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆட்சியாளர்கள் கவனக்குறைவாக செயல்பட்டதனுடைய விளைவு 4.5 ஆண்டுகளில் வெளிச்சமாகி கொண்டிருக்கிறது. இந்த 4 மாதத்தில் இவங்க பெரிய சாதனையெல்லாம் பண்ணிட முடியாது, வாய்ப்பே இல்லை. 4.5 வருஷம் இவர்கள் ஆடிய ஆட்டத்திற்கு மக்கள் முடிவு எடுத்து விட்டார்கள்.
4 மாதங்களில் இவர்கள் எதை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தான் கவனம் செலுத்துவார்களே ஒழிய இனிமேல் கொள்ளையடிப்பதற்கான தேவையை குறைத்துக் கொள்வார்கள். நடப்பு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து நம்ம இன்னைக்கு நிறையா பேசணும். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம். நன்றி. நன்றி.